பெரியபாளையம் எனும் ஊரில் கந்தன் என்ற மிகப்பெரிய பணக்காரன் ஒருவன் வாழ்ந்து வருகிறான். மிகப்பெரிய பணக்காரனாகவே இருந்தாலும் கந்தன் யாருக்கும் எந்த உதவிகளையும் செய்யாத கஞ்சனாகவும் வாழ்ந்து வருகிறான். இந்த சூழலில் திடீரென ஒரு நாள் கந்தனுடைய தொழிலில் மிகப்பெரிய அளவில் நஷ்டம் ஏற்படுகிறது. கந்தனுடைய உடல் ஆரோக்கியத்திலும் ஒரு சில பாதிப்புகள் ஏற்பட ஆரம்பிக்கிறது. இதை பார்த்து கலங்கி போன கந்தன் தனது நேரம் எவ்வாறு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக தனது ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு ஒரு ஜோதிடரை போய் பார்க்கிறான். கந்தனுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்த அந்த ஜோதிடர் கந்தனை பார்த்து, ஐயா, உங்களது கிரக அமைப்புகள் எதுவும் தற்போது சரியான நிலையில் இல்லை. ஆகவேதான் உங்களுக்கு தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டு உடல் ஆரோக்கியத்திலும் பாதிப்புகள் ஏற்படுகிறது. ஆகவே யாராவது ஒரு ஏழைக்கு தொடர்ந்து 48 நாட்களுக்கு நீங்கள் பழங்களை தானமாக கொடுக்க வேண்டும். அவ்வாறு கொடுத்து வந்தால் உங்கள் தொழிலும் லாபகரமாக இருக்கும், உங்கள் உடல் ஆரோக்கியத்திலும் முன்னேற்றம் ஏற்படும் என்று அந்த ஜோதிடர் சொல்கிறார். ஆனால் கந்தன் மிகப்பெரிய கஞ்சன் என்பதால் பழங்களை தானம் செய்வதற்கு அவனது மனம் ஒப்புக்கொள்ளவில்லை. இருந்தாலும் நமது தொழிலில் லாபம் கிடைக்க வேண்டுமே என்று நினைத்த கந்தன் தனது வேலைக்காரனை அழைத்து அவனிடம், நீ சந்தைக்கு போய் 5 அழுகிய வாழைப்பழங்களை வாங்கி வா, அந்த வாழைப்பழங்களை நான் தானமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறான். கந்தனை பற்றி நன்றாக புரிந்து வைத்திருந்த அவனுடைய வேலைக்காரனும் உடனடியாக சந்தைக்கு போகிறான். அங்கு யாருக்கும் உதவாமல் அழுகிய நிலையில் குவித்து வைக்கப்பட்டிருக்கும் வாழைப்பழங்களில் இருந்து ஒரு 5 வாழைப்பழங்களை இலவசமாக வாங்கி வந்து கந்தனிடம் கொடுக்கிறான். வாழைப்பழங்கள் இலவசமாகவே கிடைத்து விட்டதை நினைத்து கந்தன் மகிழ்ச்சி அடைகிறான். அந்த பழங்களை தனது வீட்டு வேலைக்காரிக்கு அவன் தானமாக கொடுக்கிறான். கந்தனிடம் அந்த பழங்களை வாங்கிய வீட்டு வேலைக்காரி பழங்கள் அழுகி போய் இருப்பதை பார்த்து அந்த இடத்திலேயே தூக்கி எறிந்துவிட்டு போய்விடுகிறாள். இப்படியே அடுத்த 48 நாட்களுக்கும் கந்தன் சந்தையில் இருந்து அழுகிய வாழைப்பழங்களை வர வைத்து அந்த வாழைப்பழங்களை தனது வேலைக்காரிக்கு தானமாக கொடுத்து ஜோதிடர் சொன்ன அந்த பரிகாரத்தை செய்து முடிக்கிறான். ஆனால் பரிகாரம் செய்த பிறகும் கந்தனுடைய தொழிலில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. அவனது உடல் ஆரோக்கியமும் நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டே போகிறது. இதனால் அந்த ஜோதிடன் நம்மை பரிகாரம் செய்ய சொல்லி ஏமாற்றி விட்டான் என்ற கோபம் கந்தனுக்கு ஏற்படுகிறது. உடனே அந்த ஜோதிடரை போய் சந்திக்கும் கந்தன், நீங்கள் சொன்ன பரிகாரத்தை செய்து முடித்த பிறகும் எனது தொழிலில் லாபம் கிடைக்கவில்லை, எனது உடல்நிலையும் நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டே போகிறது, இதற்கு என்ன காரணம் சொல்ல போகிறாய் ஜோதிடனே என்று கேட்கிறான். அப்போது அந்த ஜோதிடர் கந்தனை பார்த்து, நடந்த விஷயங்களை சற்று தெளிவாக சொல்லுங்கள் என்று கூறுகிறார். உடனே கந்தன் சந்தையில் வாழைப்பழங்களை வாங்கியது முதல் அதை வேலைக்காரிக்கு தானமாக கொடுத்தது வரை அத்தனை விஷயங்களையும் ஒன்று விடாமல் சொல்லி முடிக்கிறான். கந்தன் சொன்னதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அந்த ஜோதிடர் மறுபடியும் கந்தனுடைய ஜாதகத்தை வாங்கி அவனது கட்டங்களை ஆராய்ச்சி செய்து பார்க்கிறார். சற்று நேரம் கட்டங்களை விரிவாக அலசி ஆராய்ந்து விட்டு அந்த ஜோதிடர் கந்தனை பார்த்து, ஐயா, அடுத்தவருக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு பொருளை நாம் தானமாக செய்தால் நமக்கு புண்ணியம் கிடைக்காது, மாறாக பாவம்தான் வந்து சேரும். அந்த மாதிரி ஒரு காரியத்தை தான் இந்த 48 நாட்களும் நீங்கள் செய்திருக்கிறீர்கள். ஆகையால் உங்களுக்கு புண்ணியம் கிடைப்பதற்கு பதிலாக பாவங்கள் கிடைத்துள்ளது. அந்த பாவம் தான் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை தொடர்ந்து பாதித்துக் கொண்டே இருக்கிறது. ஆகையால் இன்று முதல் அடுத்து வரக்கூடிய 48 நாட்களுக்கு நல்ல பழங்களை சந்தையிலிருந்து வாங்கி அதை தானமாக கொடுத்தால் மட்டுமே உங்கள் உயிர் காப்பாற்றப்படும். அப்படி இல்லை என்றால் சரியாக 48வது நாள் நீங்கள் இறந்து விடுவீர்கள் என்று சொல்லிவிடுகிறார். ஜோதிடர் சொன்னதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த கந்தன், ஐயா, இனிமேல் நான் நல்ல பழங்களையே தானமாக கொடுப்பேன் என்று அவரிடம் சொல்லிவிட்டு தனது வீட்டுக்கு வந்து விடுகிறான். வீட்டுக்கு வந்த கந்தன் அவனே நேரடியாக சந்தைக்கு சென்று விலை உயர்ந்த 5 நல்ல வாழைப்பழங்களை வாங்கி வந்து தனது வீட்டு வேலைக்காரிக்கு தானமாக கொடுக்கிறான். இப்படியே அடுத்த 48 நாட்களும் 5 தரமான வாழைப்பழங்களை கந்தனே நேரடியாக சந்தைக்கு சென்று வாங்கி வந்து தனது வேலைக்காரிக்கு தானமாக கொடுத்து ஜோதிடர் சொன்ன பரிகாரத்தை மிகச் சிறப்பாக செய்து முடிக்கிறான். ஆனால் பரிகாரத்தை செய்து முடித்த அடுத்த நாளே கந்தன் திடீரென்று இறந்து போகிறான். கந்தன் இறந்து போன தகவல் அந்த ஜோதிடருக்கும் தெரிய வருகிறது. இதை கேட்டு பதறி போன அந்த ஜோதிடர் நமது ஜோதிடம் தவறாகி விட்டதோ என்ற எண்ணத்தில் கந்தன் வீட்டுக்கு ஓடோடி வருகிறார். கந்தன் வீட்டில் கந்தனுடைய மனைவி தனது மார்பிலும் வயிற்றிலும் அடித்தவாறே அழுது கொண்டிருப்பதை பார்த்து ஜோதிடர் ஒரு நிமிடம் கலங்கி போகிறார். ஆனாலும் அந்த வீட்டை விட்டு செல்லாத ஜோதிடர் அந்த வீட்டின் திண்ணையில் அமர்ந்தவாறே நமது கணிப்பு எப்படி தவறானது என்ற சிந்தனையில் ஆழ்ந்திருக்கிறார். அப்போது அந்த ஜோதிடரின் கண்களில் கந்தன் வழக்கமாக கணக்கு எழுதும் கணக்கு புத்தகம் ஒன்று தென்படுகிறது. உடனே அந்த ஜோதிடர் அந்த கணக்கு புத்தகத்தை எடுத்து கந்தன் என்ன எழுதியிருக்கிறார் என்று பார்க்கிறார். அப்போது அந்த கணக்கு புத்தகத்தில் கந்தன் தினமும் வாழைப்பழம் வாங்கியதற்கான செலவை எழுதி அந்த செலவுக்கு பக்கத்திலேயே தண்ட செலவு என்று எழுதி வைத்திருப்பதை பார்த்து ஜோதிடர் அதிர்ச்சியில் உறைந்து போகிறார்.
அப்போதுதான் அந்த ஜோதிடருக்கு கந்தன் மனப்பூர்வமாக அந்த பழங்களை தானம் கொடுக்கவில்லை என்பதும், மனப்பூர்வமாக தானம் கொடுக்காத காரணத்தாலேயே கந்தனுடைய விதி முடிந்து விட்டது என்பதும் புரிய வருகிறது.